إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவன் குறித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும் இங்கே ஒன்றுகளும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் வீடுகளிலே அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் மீதும் வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை என்ற நின்றலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் பிரதி வாரம் செவ்வாய்க்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு ஹதீஸ் வகுப்பை நாம் நடத்தி வருகிறோம். அதில் நாம் படிப்பதற்காக தேர்வு செய்த தொகுப்பு ஹதீஸ் நூல் ரியாது சாலிஹீன் என்ற பிரபலியமான புத்தகமாகும். அதில் முதலாவது தலைப்பு பாபுல் இஹ்லாஸ், மன தூய்மை. அனைத்து செயல்களிலேயும் சொற்களிலேயும் வெளிப்படையான பகிரங்கமான எல்லா நிலைகளிலேயும் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தல், நல்லெண்ணத்தை கைக்கொள்ளல் என்ற தலைப்பை நாம் படிக்கிறோம். கடந்த வாரம் வசனங்களையும் முதலாவது ஹதீஸையும் நாம் விளக்கத்தோடு பார்த்தோம். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து தான் இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் எவ்வளவு என்ன நிலையில் இருக்குதோ அதை வைத்தால் நம்மளுக்கு கூலி உலகத்திலையும் மறுமையிலையும் வழங்கப்படும் என்பதை நம்ம பார்த்தோம். இது உலகத்தையும் குறிக்கக்கூடிய ஹதீஸ் தான். மறுமையில் அமல்களுக்கு அல்லாஹ் கூலி தருவதற்கு எண்ண தூய்மையை பார்க்குறான். உலகத்தில் ஒரு செயல் முழுமையான பயனை அடைய வேண்டும் என்றால் நம்ம எண்ண தூய்மை இலக்கு தெளிவாக இருந்தால், தூய்மையான எண்ணத்தோடு இருந்தால் என்ன செய்யலாம், அதை எட்டிடலாம். எல்லாம் நாடு இருந்தால் கண்டிப்பாக நினைச்சிக்கலாம் அடைய முடியும் என்று நம்ம என்ன செஞ்சோம். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸில் வரக்கூடிய ஆதாரங்களையே காட்டலாம். அடுத்ததாக அன் உம்மில் மூமினீன உம்மி அப்துல்லாஹி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆயிஷா ரலி சொல்றாங்க, யகுசு ஜைஷுன் அல் காபத ஃபைதா கானு பிபைதா மினல் அர்த் யுக்ஸஃபு பிஅவ்வலிஹிம் வஆஹிரிஹிம். ஒரு படை காபாவை முற்றுகை எடுக்கிறாங்க, காபாவை நோக்கி படையெடுத்து வருகின்றார்கள். அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஒரு வெட்ட வெளியான, பைதா என்றால் வெட்ட வெளியான ஒரு
வானாந்திர பூமி. ஒரு வெட்ட வெளியான இடத்துல என்ன செய்றாங்கன்னா முகாமிட்டு இருக்கின்றார்கள். அப்போது ஆரம்பம் முதல் கடைசி வரை இருக்கிற அனைவரும் அப்படி பூமியில இழுக்கப்படுகின்றார்கள். நிலநடுக்கத்தால உள்ள இழுக்கப்படுறாங்க, பூமிக்குள்ள புதையுண்டு இழுக்கப்படுகிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னாங்க. காபாவின் மீது ஒரு படையெடுத்து வருவாங்க, பைதாங்கிற இடத்துல நிற்பாங்க. பைதாங்கிறது பைதா இடப்பேர் இல்லை, வானாந்திர பூமி வெட்ட வெளியில் நிற்கிறாங்க. அப்போ அவங்கள முதலாமவும் கடைசியாகவும் அந்த பூமியில் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் இழுக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. படையில் உள்ளவங்களும் படையில் இல்லாதவங்களும் இழுக்கப்படுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, காலத்து ஆயிஷா அலி கேட்குறாங்க. ஆயிஷா அலி கொஞ்சம் விவரமான ஆள், சொன்னதை அப்படி ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏற்கனவே படித்ததை வைத்து கிராஸ் பண்ணுவாங்க. குர்ஆன் சுன்னாவிலிருந்து சொல்கிறாள். ரசூலாவாக இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க. ரசூலாவாக இருந்தாலும் கேள்வி கேட்கணும்னா இஸ்லாம் சொல்லுது, நியாயமான கேள்வி கேட்கத்தான் ஆகும். யார் ரசூலுல்லாஹி கைஃப யுக்ஸபு பி அவ்வலின் வ ஆகிரின் வ ஃபீஹிம் அஸ்வாக்கும் வ மல் லைஸ மின்ஹும். அது என்ன நியாயம்? அது எப்படி? காபாவை படையெடுத்து வர்றாங்கன்னா படையை எடுத்து வந்தவங்க அழிக்கிறது தான் நியாயம். அப்படித்தானே ஒரு வரலாறு இருக்குல்ல, அபாபில் பறவை கொண்டு அதில் அழிச்சிருக்கிறான், குர்ஆன்ல இருக்கு. அப்போ அதே மாதிரி தான் இருக்கணும். அப்போ இவங்க நினைக்கிறாங்க, எப்படி கேட்குறாங்க ரசூலாட்ட, படைக்கு சம்பந்தம் இல்லாத அவங்கள ஆரம்பம் முதல் கடைசியான அனைவரும் இழுக்கப்படுவார்கள் என்றால் அதில் கடை வீதியில் உள்ளவங்க இருப்பாங்க, அந்த போர்க்களத்தில் பங்கிடாத பொதுமக்கள் இருப்பாங்க, சிறுவர்கள் இருப்பாங்க, பெரியவர் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, கடை வீதியில் பர்ச்சேஸ் பண்ணவங்க இருப்பாங்க, பொதுமக்கள் அவாம்கள்லாம் இருப்பாங்களே, எல்லாரும் இழுக்கப்படுவார்கள் என்றால் அது எப்படி எப்படி தீர்ப்பு சொல்லப்படும் அப்படிங்கிற கருத்தில் கேட்குறாங்க ஆயிஷா ரலி. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கால யுஹ்ஸஃபு பி அவ்வலின் வ ஆகிரின். ஆமாம், அது அப்படி தான், ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இழுக்கப்படுவார்கள். ஒரு இடத்துல பூகம் போகிறதுனா கரெக்டாக ஹெச்சு போட்டு அந்த போர்க்களத்தில் யார் நிற்கிறாங்க அவங்க மட்டும் தான் உள்ளே போவாங்கன்னு அப்படி சொல்ல முடியும். கடையனூரில் பூகம் போகிறதுனா கெட்டவங்களை அழிக்கிறது, கெட்டவர்கள்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம், அவங்கள மட்டும் இழுக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இருக்கு. பொதுவாக பூகம்பம் வரும்போது அங்குள்ள பொதுமக்கள் சாதாரண மக்கள் வேற வேற இடத்துல இருக்கிறவங்க இறந்து போவாங்க. அதான் அது அப்படித்தான் அல்லாஹ் இது வரைக்கும் செஞ்சிருக்கிறான். ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்கு. இவங்க கேட்குறாங்க, கடைசி உள்ளவங்களும் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாரும் போவாங்க, அப்படித்தான் போவாங்க. சும்மா யுபஅஸுன அலா நிய்யாத்திஹிம், இதான் தீர்ப்பு, ரசூலுல்லாஹ் சொல்ற தீர்ப்பு. பிறகு அவர்கள் அவங்களுடைய எண்ணப்படி வறுமை நாளில் எழுப்பப்படுவார்கள். அவங்க என்ன நினைச்சிருந்தாங்களோ கடைசி நிலையில் மௌத்தா போகும்போது அந்த எண்ணத்தின் பிரகாரம் எழுப்பப்படுவார்கள், மஹ்ஷர்ல எழுப்பப்படுவாங்க. முத்தஃபக்குன் அலைஹி. இது சஹீஹ் புகாரி மற்றும் முஸ்லிம் இருவரும் ஏகோபித்து அறிவிக்கின்ற செய்தியாகும். ஹாதா லஃப்துல் புகாரி, இந்த வாசக அமைப்பு சஹீஹ் புகாரி உள்ளது. அப்படி போடுவாங்க, ஒரு ஹதீஸை போட்டுட்டு அந்த இந்த கருத்து புகாரிலையும் முஸ்லீம்லேயும் இருக்குது. இந்த பர்டிகுலர் வாசித்த இந்த வாசகம் புகாரி இமாமுடைய கிதாபில் உள்ளது. அதை என்ன செய்றாரு, அவர் சொல்றார். இப்போ இந்த ஹதீஸ் படி தான் அல்லாஹ் தீர்ப்பு எழுத போறான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு பூகம்பம் தான் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் இருப்பாங்க. மழை பெய்து வச்சுக்கோ, ஒரு ஊருக்கு மழை பெய்யுது, நல்லோருக்கும் பெய்யும் மழை எல்லாருக்கும், கெட்டவனும் அதில் நிச்சயமாக பயனடைவான். அதே மாதிரி அழிக்கப்படும் போது சில நல்லவர்களும் சேர்ந்து அழிவாங்க தண்டனை கொடுக்க போகும்போது. ஆனால் அல்லாஹ் எப்படி தீர்ப்பு வழங்குவான்? நல்லவங்களா நம்ம யாரும் நினைக்கிறோமோ அல்லாவும் அப்படி நினைச்சிருந்தாம்னா அவங்க உள்ளம் அந்த நேரத்தில் நல்லதாக இருக்குமானால், ஈமானோடு இருந்தால் சொர்க்கத்தை கொடுக்க போறான் அல்லாஹ். அல்லாவுக்கு தீர்ப்பு சொல்றது ஈஸி தானே, எண்ணத்தை வச்சு தான் தீர்ப்பு சொல்ல, மனுஷனால சொல்ல முடியாது, 100% சரியா சொல்ல முடியாது. இருக்கவும் செய்யலாம், இல்லாமல் செய்யலாம். எண்ணத்தை செயல்பாட்டை வச்சு தான் மனுஷன் எண்ணத்தை கணிக்க முடியும். ஒருவருடைய செயலை பார்த்து இவர் இதான் நினைச்சிருக்காரு, இவர் இதை செஞ்சாருன்னா இதுதான் நினைச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம கெஸ் பண்றது சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம். அல்லாஹ் முழுக்க முழுக்க மனதை படைத்தவன், உள்ளத்தை படைத்தவன், அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியாம என்று ஒன்று இருக்கால. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எந்த நிலையில இறந்தாலும் பிரச்சனை இல்லை. இறக்கும் போது பூகம்பத்தில் நல்லவர்கள் இறப்பார்கள், கெட்டவர்கள் இறப்பார்கள், அவங்களுடைய எண்ணப்படி எழுப்பப்படுவார்கள். கடைசி நிலை என்ன? இது வேற ஒரு அறிவிப்புல எங்க இருக்குன்னா, இன்னமல் அமால் பில் ஹவாத்தின் இருக்கு ஒரு அறிவிப்பு, சஹீஹ் புகாரில இருக்கு. இன்னமல் அமால் பில் ஹவாத்தின், செயல்கள் அனைத்தும் கடைசி நிலைகளை பொறுத்தது. செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்தது இருக்கு. இன்னொரு அறிவிப்பு எப்படி இருக்குன்னா, செயல்கள் அனைத்தும் கடைசி நிலையை பொறுத்தது.
மௌத்தா போகும்போது என்ன நிலை, அவனுடைய எண்ண ஓட்டம் என்ன, அவனுடைய இலக்கு எதை நோக்கி இருந்தது, அவனுடைய மனம் எதுல நைத்து இருந்துச்சு. அதனால ரசூலா துவா செய்யறாங்க. எப்படி துவா செய்யறாங்கன்னா, மரண தருவாயில அல்லாட்ட நம்ம எது கேட்கணும் தெரியுமா, இறைவனை பற்றிய நல்ல எண்ணத்தில் மௌத்தா போறதை கேட்கணும். ரசூலா கடைசி சொன்ன வாசகம்னா, அல்லாஹ் ரஃபீக்குல் ஆலா, இறைவா நான் உயர்ந்த, ரஃபீக்னா நண்பன், மென்மையான பல அர்த்தம், தோழனை நோக்கி நான் செல்கிறேன் என்று ரசூலா சொல்றாங்க. கடைசி ரசூலா சொன்ன வாசகம் மௌத்தா போகணும். அதே மாதிரி ரசூலா இன்னொரு இடத்துல சொல்றாங்க, யார் மரணிக்கும் போது அல்லாவை சந்திக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் மரணிக்கிறாரோ, இணை வைக்காத நிலையில் அவர் மரணித்தால் அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான். இணை வைக்கிற எண்ணத்தில் ஒருவர் மரணித்தால் அவருக்கு சொர்க்கம் ஹராமாயிரும், சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்ப ஈமானோடும் உலக நடைமுறைகளையும் நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்தோம்னா, மௌத்தா போகும்போது அந்த எண்ணத்தோடு மரணிச்சோம் என்றால் நிச்சயம் சோனத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. எண்ணத்தை கொண்டுதான் இறைவன் தீர்ப்பு எழுத போகிறான் என்பதற்கு இந்த அதிசயம். எந்த நிலையில் மரணித்தாலும் சரி, எண்ணத்தை கொண்டுதான் அந்த தீர்ப்பு எழுத போகிறான். அப்போ ஒரு மனிதனுடைய கடைசி நிமிட பொழுது என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியாது. 100% வெளிப்படை வச்சு நோட்டாங்க. ஒரு ஆள் இணை வைக்கிறாரா, வெளிப்படையில் இணை வச்சுக்கிறாரு. சட்டம் என்ன, அல்லாஹ் சொன்ன சட்டப்படி இணை வைக்கிறவருக்கு துவா செய்ய முடியாது, இணை வைக்கிறவருக்கு ஜனாசால கலந்துக்கிற முடியாது, இணை வைக்கிறவருக்கு நாம் அவருக்கு செய்கிற பிரார்த்தனை செல்லாது, ஒரு இணை வைக்கிறவர் நமக்கு செல்ற பிரார்த்தனை செல்லாது. சட்டம் அது சொல்லியாச்சு. இது எப்படி வச்சு கவனிச்சு, வெளிப்படையை கவனிச்சு தான் இந்த சட்டம். ஒருவேளை ஒரு இணை வைக்காத நிலையில் இறந்துருந்தாருன்னா அல்லாஹ் தெரியும், ஜட்ஜ்மெண்ட் பண்ணும். வெளிப்படை வச்சு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது தப்புன்னு சொல்ல முடியாது. செயலை வச்சு தானே முடிவு எடுக்கிறோம், அது தப்புலாம் சொல்ல முடியாது. நம்ம முடிவு தப்பா இருந்தாலும் அதனால மறுமை நாள் கிளைம் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் நமக்கு இல்லைங்கிறத இந்த செய்தி நமக்கு சொல்லும். அல்லாஹ் எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, நீயத்தை வச்சுதான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான் என்று இந்த ஹதீஸ் சொல்லுது. அப்போ எண்ணங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. மரண தருவாயில் நம்முடைய எண்ணங்கள் இணை வைக்காத தூய நிலையில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்ட்ட கேட்கலாம். இந்த ஹதீஸ் வச்சு நம்ம பிரார்த்தனை செய்யலாம். ரசூலுல்லாஹ் தனியாக சொல்றாங்க. இரண்டாவது செய்தி, இந்த தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இரண்டாவது செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت قال النبي صلى الله عليه وسلم, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா ஹிஜ்ரத்த பஅதல் ஃபத்ஹி, வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத்தில், இந்த ஃபத்ஹ் எதை குறிக்குன்னு கேட்டா மக்கா வெற்றியை குறிக்கு அப்படின்னு நினைச்சாரு இந்த இமாம் சொல்றாரு. அதுதான் அந்த ஹதீஸ் தான். வெற்றினாலே அல் ஃபத்துனாலே மக்கா வெற்றி. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்துன்னு இருக்கா இல்லையா, அதே வாசகம் இதில் வருந்தாரு. மக்கா வெற்றிக்கு பிறகு எந்த ஹிஜ்ரத்தும் இல்லை. ஏன்னா இஸ்லாமிய நாடாயிருங்க. இஸ்லாமிய நாடு வந்துச்சுன்னா தாருசலாம் ஆயிரும், இஸ்லாமிய சட்ட திட்டங்களை கொண்ட நாடாயிரும், இஸ்லாமிய குற்றவியல் தண்டனை கீழே அது வந்துடும். அப்போ அப்படிங்கிறனால அங்கே இனிமேல் ஹிஜ்ரத் செய்ய தேவையில்லை. அதுவும் இஸ்லாமுடைய ஒரு அரசாட்சிக்கு வந்ததுனால சேஃப்டி ஆயிரும் முஸ்லீம்கள். அதனால ஹிஜ்ரத்து கிடையாது. சொல்றாங்க மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் இல்லை. வலாக்கும் ஜிஹாதும் நீயத்துன், என்றாலும் அல்லாவின் பாதையில் அறப்போர் செய்வதும் நற்செயல்களுக்காக நல்லெண்ணம் வைப்பதும் இருக்கிறது. எல்லா நன்மையான காரியத்துக்கும் நல்லெண்ணத்தோடு செய்யணும், அந்த நீயத்தும் இருக்கிறது. நீங்கள் போர்க்களத்திற்காக அழைக்கப்பட்டால், களத்துக்கு வாங்க அல்லாவின் பாதையில் என்று அழைக்கப்பட்டால் போருக்கு சென்று விடுங்கள், அமர்ந்து உட்கார்ந்துடாது என்று சொல்றாங்க. இந்த வசனத்துல இந்த செய்தியில என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் இல்லை. ஹிஜ்ரத்து இல்லை என்பது ஒரு சட்டத்தை சொல்றாங்க. சொல்லலாம் இஸ்லாமிய நாடானப்புறம் அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்ய முடியாது. எப்போ ஹிஜ்ரத் வரும்? இப்போ இந்தியாவில் நம்ம வாழ்றோம், நம்மளை குடும்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் குடும்பம் தாங்க முடியல, சபர், நம்ம முடிவு எடுக்கோம், இந்த நாட்டில் இருந்தால் இஸ்லாத்தை காப்பாற்ற முடியாது, ஜனாசத்துக்கு விட மாட்டேங்கான், பாங்கு சொல்ல விட மாட்டேங்கான், கூட்டாச்சாந்து ஜமாத்தை தொலை விட மாட்டேங்கான், வெளிப்படையில் எதையுமே செய்ய முடியல ஒரு 4 பேர் சேர்ந்து அப்படின்னு ஒரு நிலை வரும்போது, அப்போ ரொம்ப சங்கடமான இக்கட்டான சூழ்நிலை முஸ்லீம்களுக்கு ஏற்படும் போது ஒரு முடிவு எடுக்கலாம். ஒன்றும் பாகிஸ்தானுக்கு போகலாம், இல்லை வேணாம் அது சரியில்லை, அதுவும் அப்படித்தான் இருக்கு அந்த நாடு அப்படின்னா சவுதிக்கு போகலாம். இல்லை நாமளே ஒரு புது பகுதி மலையை பார்த்து போய் அங்கிட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே ஒரு நாடை பிடிக்கலாம், ஒரு இடத்த ஏதாவது ஒன்று. இந்தியாவை விட்டுட்டு நம்ம வெளியே போகிறோம், அந்த இந்தியாவுக்குள்ளே ஒரு தீவு மாதிரி ஏதாவது ஒன்று உருவாக்குறோம். இது ஹிஜ்ரத்து. நம்ம வாழ்கிற பகுதியை விட்டுட்டு வேற இடத்துக்கு போகிறோம். இந்தியாங்கிற ஒரு பெல்ட்டில் வந்ததுனால இந்தியாவுக்குள்ள அதை செய்ய முடியாது, இந்தியாவுக்கு வெளியே தான் போகணும். ஆப்கானிஸ்தானுக்கோ பாகிஸ்தானுக்கோ ஈரானுக்கோ ஈராக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம்.
எதுக்காண்டி? இஸ்லாத்தை காப்பாற்றுங்க. முதல்ல ஈமான், அப்புறம் சபுர், அதுக்கப்புறம் ஹிஜ்ரத்து, அதுக்கப்புறம் தான் இராணுவம் வைத்தல், நாடு அல்லது நமக்கு உதவி செய்யக்கூடிய யாரும் இருந்தாங்கன்னா படை திரட்டுதல், ஜிகாதுன்னு ஒரு சப்ஜெக்டே வரும். இந்த வரிசை இல்லாமல் நேரம் போய் ஜிகாது செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. அந்த தலைவர் சொன்னாரு, இந்த அமைப்பு நிர்வாகி சொன்னாரு, அதனால நான் ஜிகாது செய்ய போறோம்னு போனோம்னா வரிசை உடஞ்சிடும். சரியா? இப்ப இந்த வரிசையில மக்காவில் அந்த வரிசை தேவையில்லையே, எல்லாம் முடிஞ்சு மக்கால இருந்தானே போனாங்க ஹிஜ்ரத்து, நாடு பிடிச்சி அப்புறம் மதீனாவில் போய் ஆட்சி அமைச்சு அதுக்கப்புறம் மக்காவும் பிடிச்சாச்சே, இஸ்லாமிய ஆட்சி ஆயிடுச்சு. அதனால ஹிஜ்ரத்து கிடையாது. ஹிஜ்ரத்து செய்யணும் யாராவது வந்தாங்கன்னா இஸ்லாம் செல்லாது, இந்திய இஸ்லாமிய நாடாயிடுச்சு, அங்கேயே உட்கார்ந்துருவாங்க. அதுக்கு இனிமேல் கூலி கிடைக்காது. மக்கா வெற்றிக்கு அப்புறம் நான் ஹிஜ்ரத்துக்கு போறேன் அப்படின்னா ஹிஜ்ரத்துக்கு நன்மை கிடைக்காது. சரியா? அதைத்தான் ரசூலா சொல்றாங்க. ஆனாலும் ஜிகாத் இருக்குங்கிறாங்க. ஹிஜ்ரத் தான் கிடையாதே தவிர, ஹிஜ்ரத்து இல்லை, ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் தான் ஜிகாது வருது. ஹிஜ்ரத் இல்லை, அதனால ஜிகாது கூடாம கூடாது. ஜிகாது கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். சரியா? அந்த ஜிகாதுக்கு ஒரு அளவுகோலத்தான் நம்ம சில வரிசைப்படுத்துறோம். ஜிகாது இருக்கு, அவங்க ஹிஜ்ரத் முடிஞ்சிருச்சுனாங்க, இனிமே ஜிகாத் தான், அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்வது உண்டு. அதுக்கப்புறம் சொல்றாங்க, அறப்போர் எல்லாரும் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? வாய்ப்பு இருந்தால் தானே செய்ய முடியும். அதுக்கான வாய்ப்பு இல்லாட்ட என்ன செய்யுது? நல்லறங்கள் இருக்கு. ஜிகாது மட்டுமா நல்லறம்? எத்தனையோ நல்லறங்கள் இருக்கு. கொடுக்கல் வாங்குவதற்கு, உறவை பண்றதுக்கு, தொழுவதற்கு, சுண்ணத்து நஃபிலான வணக்கங்கள் இருக்கு, உறவை பேணுவது இருக்குது, நல்ல ஹலாலான தொழிலை பண்றது இருக்குது, நல்ல பேசுறது, சிரிக்கிறது, நண்பர்களோடு பழகிறது, எல்லாமே நல்லறங்கள் தானே. பிறப்பு முதல் இறப்பு எல்லாமே நல்லமா இருக்கு. இதுக்காக நீங்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்குவது இருக்கிறது. எல்லாரும் செய்தாங்க, யார் வெற்றி பெற போறா? ஆதாரத்தின் அடிப்படையில் செய்வது ஒன்று, இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் நியத்து இருக்கணும். இந்த ரெண்டுல எது ஒன்று குறைஞ்சாலும் செல்லாத அமல். ஒரு ஆள் குரான் நேசிக்கிறார், என்ன தூய்மையாகவே இல்லை, ஆனால் குரான் நேசிக்கிறார், நிற்க முடியாது, அவர் அது தராசில் நிறுத்த முடியாது. ஏன்? ஆதாரம்லாம் தெளிவாக தான் இருக்கு, என்ன தூய்மையெல்லாம் அழைச்சிடும். ஒருத்தர் ரொம்ப இஹ்லாஸா இருக்கான், அல்லாஹ் கண்டிதம் செய்யணும் அப்படிங்கிறத மாற்று கருத்து, ஆனால் ஆதாரம் இல்லை. குர்ஆன் சுன்னாவுடைய இந்த ஆதாரம் இல்லை. 5 நேரம் தொழுகிறான், 5 சேரான், சக்காத்து கொடுக்குறான், எதுவுமே அல்லாவுடைய சட்டம், ரசூலுடைய சொன்ன சட்டமா இல்லை, இதுவும் இல்லை. அப்போ தலீல் ஆதாரம் இருக்கணும், நியத்து இருக்கும், நியத்து இஹ்லாஸா இருக்கும். இந்த ரெண்டும் தான் அமல்களை செல்லுபடியாக்கும். இந்த வசனங்கள் ஹதீஸ்ல சொல்லுது. எல்லா அறிஞர்களும், நல்ல அறிஞர்கள், சலஃபு சாலிஹீன் அம்புட்டு அறிஞர்களும் இது ஒரு நிபந்தனையா போடுறாங்க புத்தகத்தில். ஹதீஸ் குர்ஆன் வசனங்களை போட்டு தான் இந்த ரெண்டு தான் எல்லா அமலுக்கும் அடிப்படை. தொழுகை, நோன்பு, சக்காத், ஹஜ், உறவை பெண் எல்லாம். இதுக்குள்ள ஏதாவது உலக ஆதாயமோ புகழோ ஏதாவது ஒரு நன்மை, உலகத்தின் நன்மையை கருவிகளானால் அது கிடைச்சிடும். ஆனால் உங்க நியத்து மறுமைக்கான தூய்மை இல்லை, அங்கு தண்டனை. ஏராளமான ஆதாரங்கள் இதுக்கு இந்த ஹதீஸை மெய்ப்பிக்கக்கூடிய ஆதாரங்கள் இருக்கு. அதனால் நம்முடைய எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதுல உலக ஆதாயங்களை கலப்புடையதாக எண்ணத்துல சேர்த்தோம்னா நல்லறங்கள் வெற்றி பெறாது. நல்லறங்களை மறுமையில வெற்றிக்காக மாற்றணும்னா அல்லாஹ் இதை பத்தி கேட்பான். அல்லாவுக்காக மட்டும்தான் என்று நீங்க நிற்பீர்களானால் உலகத்துல எளிமை கூட சந்திக்கலாம், தோல்வியை கூட சந்திக்கலாம், உங்க பேச்சை யாருமே கேட்காம இருக்கலாம். ஆனா அல்லாஹ் கேட்பான். மலக்குமார்கள் பதிவு செய்யறாங்க, நீங்க வெற்றியாளர்கள். அப்படிலாம் இருக்காங்கல்ல, சில நபிமார்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பொண்டாட்டி கேட்கல, புள்ள கேட்கல, நண்பர்கள் கேட்கல, குடும்பத்துக்காரன் கேட்கல, வட்டாரவாசி கேட்கல, ஊர்ல எவனுமே ஏற்றுக்கல, பொண்டாட்டி பிள்ளைகள் கூட. அப்படிலாம் சில நபிமார்கள் வந்துருவாங்க மறுபடியும் நாள்ல. ஒரே ஒரு நபி தனியா வருவாங்க சொல்ல. அப்படின்னா அவருடைய அமல் எல்லாம் ஏற்றுக்கிற மாட்டானா? அவரை ஒழுங்கா பிரச்சாரம் பண்ண இல்லையா? அவருக்கு சொல்ல தெரியலன்ற அர்த்தம். அதெல்லாம் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பாரு, ஆதாரத்தை ஒப்படைச்சிருப்பாரு, அல்லாட்டு புறத்தில் வேதத்தை வாங்கி கொடுத்துருப்பாரு, ஹதீஸ்களையும் ஹிக்மத்தையும் கிதாபையும் கொடுத்துருப்பாரு, எல்லாம் கரெக்டாக செஞ்சுப்பாரு. அவருடைய பணியில எந்த குறையும் வைக்கல. அவருடைய எண்ணங்களும் தூய்மையா தான் இருந்தது. நபியில என்ன தூய்மை குறைவு ஏற்பட்டால் எல்லாம் சுட்டி காட்டிடுவான். அது நேரடி வகையில தொடர்பாளர்கள் நபி, அல்லாவோடு தொடர்பு உள்ளவங்க, எல்லாம் கரெக்டா இருந்தது. ஆனா ஒருத்தர் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கல. அதனால அவர் தோல்வியாளர். உலகத்தின் முகத்தில் பார்த்தால் தோல்வியாளர். அல்லாவின் ஏற்பாடு சுன்னத்தின்படி பார்த்தால், அல்லாவுடைய வழிமுறைப்படி பார்த்தால், ஆதாரத்தின் அடிப்படையில் பார்த்தால் அவர் வெற்றியாளர். ஒருவர் கூட ஏற்காத ஒரு நபி, அவர் மட்டுமே நபியா வருவார். அவர் உம்மத்துல, அவர் குடும்பத்துல வேற யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இவர் தோல்வியாளராக இந்த சமூகம் பார்க்கும். ஆனா அல்லாஹ் பார்க்குற வெற்றியாளர். அவர் நபிமார்களோடு தான் இருப்பார். அவரை போய் கழட்டி விட்டுற மாட்டான் அல்லாஹ். நல்ல பண்ணி அவருடைய எண்ணங்களை வைத்துதான்
நபியா இருந்தாலும் சரி, சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, சகாபாக்களாலும் சரி, எவ்வளோ இமாமா இருந்தாலும் சரி, எண்ணத்துல தூய்மையில கலப்பு இருக்குமானால் அந்த கலப்பு வந்துருச்சுனால எதை கொண்டு கலந்தீங்களோ அதை தான் அடைய முடியுமே தவிர கலப்பற்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் அடைய. அழகான ஒரு மார்க்கமா இருக்குது. இஸ்லாம் ஜெயிக்கிறது கூட இதான் காரணமா இருக்கு. இஸ்லாத்தை என்ன செய்யறாங்கன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா வீழ்த்திடலாம், வெளிப்படையான காரண காரியங்களை வச்சு வீழ்த்திடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா எங்க தோத்துக்கிட்டே இருக்காங்க அரசாங்கம், நாடு, எல்லாருமே எங்க தோக்காங்கன்னா அப்படி போயிட்டு வந்தபோது அமெரிக்காக்கார பிரச்சனை நடக்கும், சட்டம் பேசிக்கிட்டு இருக்கான், அப்படிதான் பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் பெரிய நாட்டாம. அவன்கிட்ட நிறைய முன்னாள் ஈராக்கை அடிக்கும் போது பொய் சொல்லி அடிச்சா பாருங்க, அங்க ஒரு ராணுவ வீரர் கேட்கறான், அது வைரலா இருக்கு அந்த வீடியோ, இப்படிதானே? அவங்க என்னடா மூலம் இப்படிதான் ஈராக்கில் சொன்னீங்க, அது இருக்கானா, இது இருக்கு இருக்கு, நீ நியாயமான ஆளா அப்படின்னு ஒரு. அப்ப அவனுக்கு மனசுல என்ன வந்துருச்சு, நீயத்து தெளிவா வந்துருச்சு, எண்ணம் குடி கொண்டுருச்சு. இவன் போய் சொல்றான், தப்பான வழிகாட்டுறான், இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு இனத்துக்கு எதிராக நம்மளை திருப்ப பார்க்கறான். இப்ப அவனை போய் நீங்க அவனை கொல்லத்தான் செய்யணும் அந்த அரசாங்கம். அவனை எந்த விலை கொடுத்தும் பேச முடியாது அரசாங்கத்தாலே. அவனுடைய எண்ணத்துல போய் எல்லாம் வேலை பார்த்துட்டான், என்ன செய்ய முடியும்? குஜராத்தில் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் ஒரு அங்கே உள்ள பெரிய போலீஸ் அதிகாரி எஸ்பி ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, இன்னைக்கு வரைக்கும் அதை உள்ளதான் கிடக்காரு. அவர் கொஞ்சம் முதலமைச்சருக்கு எதிராக, அமித்ஷாக்கு எதிராக, அன்னைக்கு இருந்த நரேந்திர மோடிக்கு எதிராக எல்லாரும் விலை கொடுத்து வாங்கிட முடியாது. அரசியல் லாபத்துக்காகவோ ஆதாயங்களுக்காகவோ கும்பலையை காட்டியோ பொருளை காட்டியோ கேஸுக்கு பயந்தோ எல்லாத்தையும் விலை காட்ட முடியுமா? விலை பேச முடியாது. கல்புரிக்கிய விலை பேச முடியலங்கிறதுனாலதான், நியத்து தெளிவா இருந்ததுனாலதான் யார் தோத்தா, கொண்டாங்க, இதுதானே, கொலை செய்யப்பட்டாங்க. கல்புரிக்கு எழுத்தாளர் கொலை செய்யப்படுறாங்க. எத்தனை எழுத்தாளர்கள் இந்தியாவில் கொலை செய்யப்படுறாங்க, எத்தனை மருத்துவ ஆய்வாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அமெரிக்கர்களே கொலை செஞ்சிருக்காங்க நிறைய பேரை. பெரிய பெரிய ஆய்வுகளை கண்டுபிடிச்ச சுவருக்கெல்லாம் மருந்து இல்லை, இன்னைக்கே கண்டுபிடிச்சாச்சு. நிறைய தரவுகள் இருக்கு, நீங்க வேணா படிங்க, நான் வேணா எடுத்தாரேன், அவங்க தேவைதான். ஆனா உலகத்துக்கு வெளியிடப்படாது. கூகுளில் போய் அடிச்சீங்கன்னா அதே மாதிரி டம்மி புத்தகம் நிறைய வரும். உன்ன மாதிரியே டம்மி உருவாக்குவாங்க. நிறைய லாபி நடக்கும். இன்னென்ன லாபி, ஒவ்வொரு துறைகள்லையும் எவ்வளவு பெரிய அரசியல் பண்ண, எல்லாத்தையும் அப்படி அரசியல் பண்ண முடியாது. என்ன தூய்மையானவர்கள் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிடுவான். புதுநண்டு மில்கிஸ் பானுடைய வழக்கை எடுத்து வாராங்க, முஸ்லீமா, ஒரு இந்து பெண்மணி தான், தெரியல. ஏன் முஸ்லீம்கள் கைவிட்ட கேச கூட ஒரு இந்து பெண்மணி எடுத்துனாங்க, நீயத்து அவங்களுக்கு, அதனால மறுமையில கூலி வரைக்கும் சொல்ல முடியாது. சரியா? அந்த பில்கிஸ் பானு வழக்கை நடத்துற அந்த அம்மாவுக்கு மறுமையில கூலி வரைக்கும் சொல்ல முடியாது. ஈமான் தான் மறுமையில கூலி. ஃபர்ஸ்ட் ஈமான், நல்லறங்கள் ஏற்கப்படுவதற்கு, அப்புறம் ஆதாரங்கள், அப்புறம் எண்ண தூய்மைகள். மறுமையில கூலி வரைக்கும் 3 ஆயிரம், 2 இல்ல 3. சரியா? முதல்ல ஈமான் இருக்கும்ல, ஈமானுக்கு அப்புறம் தான் பேச. ஈமான் கொண்டவர்களுடைய அமல்கள் ஏற்கப்படணும்னா 2 பேசிக் ஈமான். இந்த நல்ல செய்தியை புரிஞ்சுக்கணும். காஃபிர்கள்ட்ட என்ன தூய்மையானவர்கள் இருப்பாங்க, உலக ஆதாயங்களை எதிர்பார்க்க. அப்படி வந்தது தான் கோயில்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்கள், அன்னதான கூடங்கள், விதவைகளுக்காக ஒப்படைக்கப்பட்ட பத்திர பதிவுகள், எத்தனையோ நிறைய நம்ம நாட்டில் நடக்கும். இப்படி இவங்கெல்லாம் என்னன்னா என்ன தூய்மையான, ஆனால் உலகத்தில் அவங்களுக்கு ஈமான் இருந்தால் மட்டும்தான் மறுமையில் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு மூமியினுடைய எண்ணம் தெளிவாக இருந்தால் மட்டும்தான், சின்னதை செஞ்சாலும் சரி பெரியதை செஞ்சாலும் சரி, அல்லாட்ட கூலி வேணும், மறுமையில் அது நன்மையாக அமைக்கப்படணும், மறுமையில் மீசானுக்கு அது எடையை கணக்கு செய்யணும்னா ஆதாரம், ஈமானுக்கு பிறகு ஆதாரம் நியத். இந்த ஹதீஸை அழகா சொல்லுது. போர்க்களத்துக்கு அழைக்கப்பட்டால் கலப்பில்லாத எண்ணத்தோடு நீ செய்ய போர்க்களத்துக்கு போயிருங்க என்று இந்த வசனம் சொல்லும். இந்த ஹதீஸ்களை வைத்து நாம் என்ன செய்யணும், எண்ணத்துக்கு இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு ஒரு செய்தியை மட்டும் என்ன செஞ்சிருவோம், சொல்லி முடிச்சிருவோம். அதுக்கு இடம்பாடான ஒரு ஹதீஸ் வந்துச்சு. அந்த அபி அப்துல்லாஹி ஜாபிர் அப்துல்லாஹி அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுமா கால், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி கஸாத்தின். வேற ஒரு அறிவிப்பில் எப்படின்னா, ரஜஅனா மின் கஸவத்தி தபூக்னு வரும். நாங்கள் ரசூலுல்லாஹோட போர்க்களத்தில் இருந்தோம். வேற அறிவிப்பில் எப்படி புகாரில் வருதுன்னா, தபூக் என்ற போர்க்களத்திலிருந்து நாங்கள் திரும்பி கொண்டிருந்தோம். தபூக் யுத்தம் நீண்ட பயணம் கொண்ட ஒரு யுத்தம், அறுவடைக்கான காலம், ரொம்ப நெருக்கடியான நேரங்களில் இந்த யுத்தம் நடக்கும். இப்போ நாங்கள் ரசூலுல்லாஹோட போர்க்களத்தில் இருக்கிறோம். ஃபகால இன்ன பில் மதீனத்தில் ரிஜாலன் மா சிர்தும் மசீரன் வலா கதஅத்தும் வாலியன். அருமையான செய்தி இந்த ஹதீஸ். மதீனாவில் சில மனிதர்கள் தங்கி இருக்கின்றார்கள், போர்க்களத்துக்கு வரல அவங்க.
அவர்கள் எந்த ஓடையையும் கடக்கவில்லை, எந்த நடையும் நடக்கவில்லை, எந்த பாதைக்கும் செல்லவில்லை. மதீனாவில் தான் இருக்காங்க. எங்களோடு அவங்க எந்த பாதையும் கடக்கலை, பள்ளத்தாக்குல ஏறலை இறங்கலை, எந்த ஓடையும் கடக்கலை. ஆனால் மதீனாவில் இருக்கிறாங்க. இல்லா காணும் மாக்கும் சொல்றாங்க, உங்களோடு அவர்கள் இருந்தே தவிர கடக்கவில்லை. பாடி எங்க இருக்குன்னு கேட்டா மதீனாவில் இருக்கு, உசுறு மதீனாவில் தான் இருக்குது. ஆனா மனசு எங்க இருக்குன்னு கேட்டா சகாபாக்களோட இருக்கு. போர்க்களத்தில் எப்படி இருக்காங்க சகாபா? போக முடியலையே, காய்ச்சல் பட்டவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, ஏற்கனவே போர்க்களத்தில் விழுப்புண் பட்டவர்கள், என்ன சிறியவர்கள், முதியவர்கள், பலகீனமானவர்கள் மட்டும்தான் போர்க்களத்துக்கு போகாம இருக்காங்க. பெண்கள் இந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க சில சகாபாக்கள். சரியா? இவங்களுடைய எண்ணம்லாம் எங்க இருக்கு? தபுக் யுத்தத்துக்கு போகலையே, இப்படி ஆகி போச்சேன், இப்போ பார்த்து காய்ச்சல் வந்துருச்சேன், முஸ்லாவோட போகாம விட்டுட்டோமே, வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு அவங்க எண்ணம் ஃபுல்லாக போர்க்களத்தில் இருக்கு. ஆனால் உடல் இயங்க மாட்டேங்குது. அவங்க சொல்றாங்க, எந்த பள்ளத்தாக்கும் கடக்கவில்லை, எந்த பாதையும் உங்களோடு நடக்கவில்லை, ஆனாலும் உங்களோடு இருக்கிறார்கள். மரம் அவர்களை நோய் பிடித்து கொண்டதுன்னு சொன்னாங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. இல்லா ஷரக்கூக்கும் ஃபில் அஜ்ரி. இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருது கேட்டா முஸ்லிம்ல கூலியில் உங்களோடு கூட்டாளிகளாக இருக்கிறார்கள். அவங்க போர்க்களத்துக்கே போகாம, எந்த ஓடையும் கடக்காமல், எந்த நதிகளையும் கடக்காமல், எந்த பாதையிலும் நடக்காமல், இத்தனைக்கும் போனவங்களுடைய கூலியில போகாம மதீனாவில் இருக்கிறாங்க. மனசு அங்க இருந்ததுனால, எண்ணமெல்லாம் அங்க இருந்ததுனால கூலியில கூட்டாளின்னு சொல்றாங்க. செயல்படாமல் கூட கூலிகள் இஸ்லாத்துல, மனம் மட்டும் ஆழமாக நம்புமானால் அந்த கூலிகள். சரியா? எவ்வளோ இஸ்லாம் எவ்வளோ மனசுக்கு நினைக்கிறதுக்கு கூலி கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக. இந்த உலகத்திலேயாவது இப்படி ஒரு அருள் கிடைக்குமா? இந்த வழிகாட்டுதலையாவது இருக்கா? இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கு. மனம் ஒரு நன்மையான விஷயத்துல நினைத்து கொண்டே இருக்கு, செய்ய முடியல. நினைப்பதற்கு கூலி எழுதுகிற மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன தூய்மை, அவங்கள விட்டுட்டா சரியாயிட்டாங்கன்னா போர்க்களத்துக்கு போயிடுவாங்க, நடிக்க மாட்டாங்க அவங்க அப்படின்னு இந்த ஹதீஸ் சொல்லுது. வேற ஒரு அறிவிப்பில், புகாரியுடைய அறிவிப்பில் அதே செய்தி, தபுக் யுத்தத்துக்கு போயிட்டு வந்தோம். அதே மாதிரி சொன்னாங்க, மதீனாவில் சில கூட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மா சலக்னா ஷாபா ஓலாவாதியா, எந்த ஓடைகளையும் நதிகளையும் பள்ளத்தாக்களையும் அவர்கள் கடக்கவில்லை. இல்லாவும் ஆனா அவர்கள் நம்மளோட தான் இருக்கிறாங்க, ஆனா உடம்பு மட்டும் தான் மதீனாவில் இருக்குது, உசுரும் மனசும் நம்மளோட ஒட்டிக்கிட்டு கிடக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கு. மௌத்தா போற சில ஆளுக்கு சொல்லுவாங்களா, நடக்கும். சில ஆளுடைய அல்ல நாட்டம் அந்த மனுஷன் வெளிப்படையை வச்சு முடிவு எடுக்கணும். சிலரை பார்க்கவும் ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து அந்த உடலை தொட்டு அவங்க கனெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா ரூஹு பிரியுது. பார்க்கத்தான் இது பொய் இல்லைன்னா இது உண்மைதான். நம்ம நேரடியாக சாட்சியை பார்க்கணும். அப்படியா கூட இருக்கலாம் மேபி. அல்லா மறைவான விஷயம் தெரியாது. ஆனால் வெளிப்படையில் நம்ம இந்த முடிவை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கு. சரியா? நம்ம சொல்லலாம், அது ஒன்றும் தப்புலாம் கிடையாது. ஏன் நம்ம கணவனுக்கு முன்னாடி பார்க்குறோம், சொல்லுவாங்க அப்படி, இவருக்காண்டி உசுறு கிடந்திருப்பாரு, வீட்டுக்காரரை பார்க்கறதுக்காண்டி கிடக்கு, தம்பியை பார்க்கறது கிடக்கு, மகனை பார்க்கறதுக்காண்டி கிடக்கு அப்படின்னு. அப்போ ஆனால் 100% அப்படித்தான் அப்படின்னு சொல்ல முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. எல்லாம் கொடுத்த அந்த தவணை முந்தவும் செய்யாது, பிந்தவும். ஆனால் நடைமுறையில் பார்க்குறோமே, ரூஹ் அவர் வந்தால் தான் போகுது, நடைமுறையில் சான்றா இருக்க, மறுக்க முடியாத ஆதாரமா இருக்கு. வெளிப்படையான ஆதாரத்தை வச்சு கூட பேசலாம். உள்ளுக்குள்ள உள்ளதை அல்லாஹ் ஆலம். இந்த செய்தியை நம்ம பார்க்க போகும்போது எண்ணங்கள் இவ்வளவு வலிமையானதாக இருக்கிறது. மனிதனை இயக்குவது எண்ணங்கள் தான். கோமாவிலே கிடக்கிறார் 10 வருஷம், மூளை சாவு என்று இன்னைக்கு சொல்லக்கூடாதுன்னு அலோபதி மருத்துவம் போவோம், ரிவர்ஸில் போயிட்டாங்க. மூளை செத்து போச்சு, அதனால அவர் பிணம் அப்படின்னு சொல்லக்கூடாது. உறுப்பு திருடர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர், மூளை சாவுன்னு சொல்லி உறுப்பு கலாவது, கிட்னியை கலாவது, ரத்த கலாவது பிரித்து வச்சிருவாங்க. உயிர் இருக்கும் போதே பிரிப்பான் அவங்க சாட்டு. விலங்கு மாதிரி உயிர் இருக்கும், கடிச்சிக்கிட்டு இருக்கும் பின்னாடி, கழுதை பின்னாடி கையினா அப்படிதானே, அது மாதிரியே மனுஷன் இருப்பான். அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு அலோபதி ரிவர்ஸில் வந்துட்டாங்க. மூளைச்சாவு உள்ளவங்களை அவங்க என்னைக்குனாலும் வெளியே வரலாம். நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு உயிர் இருக்குது, பிளட் சர்க்குலேஷன் சுலவாக இருக்குது, மூளையோடு கனெக்டில் இல்லை. அப்போ அதில் தண்டையோட பிரச்சனையாக இருக்குது. அதான் சரியான மருத்துவம் பார்த்தா வெளியே வரலாம், அல்லது இறைவன் நாடும் போது ரிக்கவரி ஆகலாம். அப்படி ரிக்கவரி ஆனவங்க இருக்காங்க. இந்த ஃபைலை எப்போ மாற்றுறாங்கன்னா, பல பேர் கேஸை எடுத்து பார்த்தா மூளைச்சாவு உள்ளவங்க திரும்ப வெளியே ரிவர்ஸில் வந்துடுறாங்க. அதனால அவன் என்ன சொல்றாங்க, தீர்ப்பு மாற்றி எழுதுறாங்க.
அலோபதி அறிஞர்களே என்ன செய்றாங்க, மூளைச்சாவு அடைகின்ற உறுப்புகளை திருடாதீர்கள், திருட்டுக்கு சமமான்ட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இதை சொல்ல வரோம்னா, அந்த உயிர் உடம்புல இருக்குது, நாம என்ன செய்யக்கூடாது, அதை உயிர் இல்லைன்ற கூடாது. அவன் மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. மனம் அந்த உயிரை இயக்கிக்கிட்டு இருக்குது. உயிரும் மனமும் சேர்ந்த மனசு அபாரமான ஆற்றல் பெற்றது. இந்த ஹதீஸ் எல்லாம் அதை சொல்லுது. இந்த நீயத்து சம்பந்தம் வரக்கூடிய எல்லா ஹதீஸும் உடலை இயக்குவது உயிர் மனம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய அறிஞர்கள் மனம் குறித்து எழுதியிருக்கிறாங்க. ஆனால் 100% மனத்தை எவனாலும் ஒரு வரையறைக்குள்ள நம்மளால் சொல்ல முடியாது. அது அல்லாஹ் ரப்புக்கு மட்டும்தான். ரூஹை பற்றி கேட்கிறார்கள். குளிர் ரூஹ் இந்தல்லாஹ், ரூஹ் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதை பற்றி ரகசியங்கள் அகமிய ரகசியமாக இருக்கிறது, ஆழிய ரகசியமாக இருக்குது. அல்லாஹ்வுக்கு தான் 100% அதை பற்றி தெரியும். மனுஷனுக்கு என்ன செய்ய முடியாது, எக்ஸாக்ட்லியாக ஃபைனல் பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் மனம் இயக்குது. மனம் திடகாத்திரமாக இருந்தால் உடல் இயங்கும். உடல் 2ஆம் நம்பர் தான், மனசு தான் ஃபர்ஸ்ட். உயிர் மனம் தான் முதல் நம்பரில் இருக்குது. அது இறைவனுக்காக மறுமைக்காக அந்த மனம் இயங்குமானால் இந்த உடல் அதற்காக எல்லா முயற்சிகளையும் செய்யும். அப்போ எல்லா நல்லறங்களுக்கு அடிப்படை எங்கே ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும், உள்ளேயா வெளியவா? உள்ளுக்குள்ள அகத்தை சரி பண்ணுனா புறம் சீரடைந்து, புறத்துல வெளியே காட்டுற ஆடி ஓடி வேலை செய்யதான் 2ஆம் நம்பர். அகம்தான் ஃபர்ஸ்ட். அகம்தான் உங்களை புறத்துல செயல்பட வைக்கும். அகத்தை அழகுபடுத்தினால், என்ன தூய்மையால் அழகுபடுத்தினால், இறைவனுக்காக அதை பயிற்சியளித்தால் அவரை விட ஒரு சிறந்த மனிதர் இந்த உலகத்துல இல்லை. அவர் அல்லாஹ்வுக்கு உள்ள அந்த தொடர்பை அவர் புரிஞ்சுக்குவார் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதுதான் இந்த செய்திகள் நமக்கு சொல்லுது. அப்படிப்பட்ட மனத்தை, உயிரை இந்த ஏகத்துவத்தில் நின்று தூதுத்துவத்தில் பயணித்து அதிலேயே மரணிக்கிற பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.